மற்றொரு அண்மைச் செய்தி. கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 12 அடி உயர்ந்துள்ளது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கிடுகிடு என உயர்ந்துள்ளது. 143 அடி கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 96.8 அடியை எட்டியது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4913 கனஅடியாக உள்ளதால் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நெல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த நேற்று முன்தினம் பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வந்தது. இந்த மழையின் காரணமாக திருநெல்வேலி, பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிக கனமழையாக பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாபநாசம் அணையில் தற்போது பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்களின் மூலமாக தற்போது அணை என்பது நிரம்பிக் கொண்டு வருகிறது. ஏன்னால் பாபநாசம் அணையில் பல்வேறு சேர்வலாறு, பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்தும் என்பது அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக அகத்திரி அருவி உள்ளிட்ட அருவிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. தாமிர அப்பரணி ஆற்றிலையும் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளன. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் இன்று காலை நிலவரப்படி 96.80 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 12 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. குறிப்பாக அணைக்கு வினாடிக்கு 3983 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அணையில் இருந்து 1200 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றப்படுகிறது. இது போல 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலார் அணையில் இன்றைய நீரின் அளவு 135 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதே போல 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையில் இன்று காலை நிலவரப்படி 96 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஆனால் மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு 4913 கனஅடி தண்ணீர் என்பது வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகள், குறிப்பாக பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்னும் தொடர் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பாபநாசம் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகி உள்ளது. அதே போல மணிமுத்தாறு பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகி உள்ளது. தொடர்ந்து அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்து உள்ளதன் காரணமாக அணையில் முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளன. தற்போது தாமிரபரணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் மட்டும்தான் அங்கு அந்த பகுதிக்கு சென்று கொண்டே இருக்கிறது. ஆகவே தாமிரபரணி ஆற்றில் 3வது நாளாகவும் இன்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. மனுஷா, செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.